அண்ணா, என்னடி வள்ளி? அண்ணா, நம்ம மீனாட்சி அவங்க மருமகளுக்கு இடுப்பு வலி ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் கையோடு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாமா போகலாம். முருகா, என் மருமக நல்லபடியாக பெற்று பொழைக்கணும். என்னங்க, நான் அப்போவே சொன்னேனே அவளை டவுன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலான்னு. கேட்டிங்களா? இப்போ எனக்கு தான் மனசு பதங்குது. அண்ணா ரொம்ப நல்லவ. மீனாட்சி, உனக்கு அண்ணத்தை பற்றி தெரியாது. அவ நல்ல கைராசிக்காரி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ போட்டு எதுவும் மனசில் குழப்பிக்காத. அம்பலக்காரர் ஐயா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். ஐயா, நான் வரேங்கய்யா. அண்ணா நில்லு அண்ணா. எங்களுக்காக நீ என்னென்னலாம் பண்ணிட்ட. உனக்கு நாங்கள் ஏதாவது மரியாதை பண்ண வேண்டாமா? எங்கள் பெரிசை எங்கள் பேரனை நீ எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். வள்ளி, அதை எடுத்துகிட்டு வா. மீனாட்சி, வாமா. என்னங்க, பேரன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியுமா? பேரனை பார்த்த உடனேயும் அன்னத்தை மறந்துட்டியே. அண்ணன் இல்லாமல் அவன் பிறந்திருப்பானா? போய் அன்னத்துக்கு வேண்டிய மரியாதை செய். மறப்பனாங்க? நான் மறப்பனா? அன்னத்தை மறக்க முடியுமா? அக்கா, அக்கா. என்ன அண்ணா, 2 நாள் ஆளை காணோம். நம்ம அம்பலகாரர் ஐயாவுக்கு பேரன் பிறந்திருக்கு. அதுதான் அங்கே இருந்துட்டு இப்போ தான் வாரேன். அப்படியா? நல்லா இருக்கட்டும். அக்கா பாரு, எனக்கு புடவை, பணம், பழம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அக்கா. இந்த புடவைய நீ கட்டிக்கோ. எனக்கா? ஐயோ, சூப்பராக இருக்கு. சரி வள்ளி, இந்தா உனக்கு பழம். சின்னம்மா, என்ன சின்னம்மா பழம் எல்லாம் கொடுத்துருக்க? அது சரி, 2 நாளாக நீ எங்கே போயிருந்த? அதுவா கண்ணா, பிரசவம் பார்க்க போயிருந்தேன். பிரசவம்மா அப்படின்னா என்ன? ஆஹா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நீ சின்ன பிள்ளை, நீ பெரிய மனுஷியா வந்து தெரிஞ்சுக்கோ. வள்ளி, வாயா வா. இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சா? நல்லா குடிச்சு போட்டு படுத்து கிடந்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்க. அம்மா, நீ பாட்டுக்கு நினச்சா வர, நினச்சா போகிற. பாவம் அண்ணன் நாள் பூரா உழைச்சி ஓடா தேயிறா. அண்ணன் மட்டும் வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோ, நான் நாள் பூரா பட்னியாக தான் கிடக்கணும். அடியே, அண்ணன் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தானே நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன். அண்ணன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அண்ணன், எனக்கு ஒரு 10 ரூபா கொடு. நீ கொடுக்காத அண்ணன். நல்லா வாங்கிட்டு குடிச்சிட்டு நல்லா திரியிற. ஏதாவது வேலை கிடைச்சா அதையும் போய் குடிக்கிற. இதில் வேற என்ன அண்ணன்? புல்லுக்கட்டை தூக்கணும் உடனே என்னை பூதம் நினச்சிட்டியா? மச்சான் நீயா? என்ன விளையாட்டு இது, சின்ன பிள்ளை மாதிரி? அங்கே பாரு மச்சான், உன்னை எப்போவுமே நான் பூதம் மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஏன் அண்ணன் என்னை பார்த்தா பூதம் மாதிரியா இருக்குது? நீ பூதமாக இருக்கியே இல்லையோ, ஆனால் உன் தைரியமெல்லாம் அப்படி தான் இருக்குது. திடீர்னு வர்ற, திடீர்னு போடுற, திடீர்னு எங்கேயோ இருக்க. சரி, நான் இப்படி கண்டபடி தெரியாமல் ஒழுங்காக இருக்கணும்னா குடியும் கொடுத்தனம்மா சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சேனா? அண்ணா, என்னை நீ கட்டிக்கோ. நீ கிழிக்கிற கொட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஏன்னா ஐயா, நான் கண்ணா பின்னான்னு கோடை கிழிப்பேன். உனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். அண்ணா, நான் உன் மச்சான் தானே, என்ன கட்டிக்கு என்னது? நீ அந்த மாடசாமி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு அந்த மாடசாமி பையலை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். இதை பாரு மச்சான், எனக்காக நீ ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். வழிய விடு.